அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ காலி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். தொடர்ந்து பல வாரங்களாக நம்ம SQLite அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை பற்றி நம்ம தொடர்ந்து கற்றுட்டு வரோம். ஸோ இன்றைக்கி அடிஷ்னலாக நம்ம ஒரு MySQL அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் லாங்குவேஜை பற்றியும் அண்டு PHP அப்படிங்கிற லாங்குவேஜை பற்றியும் கற்றுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் MySQL இருக்கக்கூடிய எப்படி வந்து கொரீஸ் பயன்படுத்துறது, ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத விரிவாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் MySQL ரன் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன தேவைன்னா எக்ஸாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அதனால் கூகுளில் போய்ட்டு எக்ஸாம்ப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து டவுன்லோடில் எக்ஸாம் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஃபியூ செகண்ட்ஸில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஆனதுக்கு அப்புறமா அப்படி இல்லைன்னா நீங்கள் கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஒரு 150 MB தான் இருக்கும். ஸோ அந்த 150 MB ஃபைலை என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. ஸோ அதாவது அந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வழக்கம் போல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓகே அப்படின்னு வார்னிங் அப்படின்னு காட்டும். இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அகெயின் அதே மாதிரி இதில் ஒரு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் எந்த ஃபோல்டரில் அதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். டிஃபால்ட்டாக இருக்கிறது C:**லேயே வச்சுக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டே வந்துருங்க. ஸோ ஃபைனலாக இதில் ஒரு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து இதில் அலோ அக்சஸ் அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபைனலாக என்ன ஆகும்னா ஒரு 5 மினிட்ஸாக தான் ஆகும். ஸோ ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதில் டிக் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி என்ன செய்யுங்க, இதில் வந்து ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பேனல் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாச்சி அப்படிங்கிற நேரத்தில் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத முதல்ல கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் MySQL அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட்டில் போகணும். ஸ்டார்ட்டில் போனீங்கனாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ப் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று வந்துருக்கும். அதில் போனீங்கன்னா அதே மாதிரி கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கணும். அடுத்து MySQL என்ன பண்ணணும், ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கணும். இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே ரன் ஆகும். இதில் ஒரு அலோ ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரன்னிங் அப்படின்னு சொல்லி காட்டிடும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் முடித்த உடனே நீங்கள் நேரம் என்ன பண்ணணும், கூகுள் குரோமில் போயிட்டு இங்கே வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு அடிங்க. சரியா, என்ட்ரு கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். சரியா, எக்ஸாம்ப் அப்படின்னு சொல்லி காட்டும். இது காட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது உள்ள ஒர்க் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதில் வந்து PHP info அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது PHP வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, இது ஒரு லாங்குவேஜ் தான் ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அடுத்து PHP MyAdmin அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது எப்படி SQLite ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்களோ அதே சேம் லாஜிக் தான் இந்த PHP MyAdmin அப்படிங்கிறது. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் SQL டேட்டாபேஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த SQL அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் இதில் வந்து கிரியேட் ஃபஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு my_company அப்படின்னு கொடுத்துட்றேன். நான் ஒரு கம்பெனி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறேன். கொடுத்துட்டு கீழே வந்து கோ அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மை கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து உருவாயிடும். இதை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டேட்டாபேஸ் மை கம்பெனி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும், செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இந்த SQL அப்படிங்கிற இந்த இடத்துல தான் நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்குற query லாங்குவேஜ் எல்லாத்தையுமே இங்கே தான் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த முதல்ல டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இந்த SQL அப்படிங்கிற இந்த ஏரியாவில் தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து கொரியை வந்து நம்ம ரன் பண்ணணும். கொரிங்கிறது என்னது, நம்ம வந்து இப்போ இது போனதில் பார்த்தோம் இல்லையா, இன்சர்ட் இன்ட்டு ஒரு டேபிளில் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறது, ரெக்கார்டை செலக்ட் பண்ணுறது, இதுதான் வந்து கொரி. அந்த கொரி இதில் ரன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு டேட்டாபேஸும் கிரியேட் பண்ணுறேன். இதே SQLல போயிட்டு என்ன செய்கிறேன்னா கிரியேட் அகெயின் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறேன்னா நான் வந்து ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். இப்போ ஏற்கனவே மை கம்பெனின்னு இருக்குது, இப்போ ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் வந்து கோ அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் அடிஷ்னலாக லெஃப்ட் சைடில் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்கூல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே மேலே டேட்டாபேஸ் ஸ்கூல்னு வரும்.
மை கம்பெனி அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து மை கம்பெனி அப்படின்னு வரும். ஸோ எந்த டேட்டா பேஸில் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா SQL அப்படிங்கிற இந்த இடத்துல போயிட்டு உள்ளே தான் நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து இங்கே வந்து நம்ம கம்பெனி அப்படிங்கிறதுனால எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. EMP நம்பர் ஸ்பேஸ் விட்டு இன்ட்டு, அங்கே வந்து இன்டிஜர்னு கொடுக்குறோம், இங்கே இன்ட்டுன்னு கொடுக்கணும். நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுனால அங்கே வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுப்போம். இங்கே என்ன பண்ணணும், வேர் கேர் அண்டு ப்ராக்கெட்டில் இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும். 10 அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து கோ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். அதை செக் பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எம்ப்ளாயி அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அது வந்து இப்போ எந்த ரெக்கார்டுமே இல்லாதனால உங்களுக்கு வந்து என்ன செய்யும், அது வந்து எம்டியாக காட்டும். ஸோ இது வந்து நம்ம டேரெக்டாக இதில் வந்து ரன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணணும்னா இங்கேயே வந்து இன்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம டேரெக்டாகவே என்ன செஞ்சுக்கலாம், நம்பர் 1 இங்கே அதோடைய நேமு அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவே என்ன பண்ணும், ஒரு ரெக்கார்டை சாம்பிளுக்கு இன்சர்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இதில் இன்சர்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்கள் இந்த ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா SQL அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன், இன்சர்ட் இன்டூ டேரெக்டாக நம்ம வந்து ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். இன்சர்ட் இன்டூ எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டு என்னென்ன ஃபீல்டு கொடுத்தோம், நம்பரு கமா நேம் அப்புறம் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இது ஏற்கனவே நம்ம SQL8ல் பார்த்தது தான். ஸோ 2 கமா ராஜா அப்படின்னா என்ன செஞ்சிடும், ரெண்டாவது இருக்கு கீழே அதே மாதிரி கோ அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து என்ன செய்யணும், இந்த SQL இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து நீங்கள் ஓகே கீழே வந்து கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னாகும், உங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணமோ அது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடும் காட்டிடும். கீழே வந்து கோ அப்படின்னு இருக்கும். ஸோ கோ கொடுத்த உடனே என்ன செய்ய, நம்ம இன்சர்ட் பண்ண அந்த 2 ரெக்கார்டுமே என்ன செஞ்சிடும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து காட்டிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம கொரி ரன் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ நான் இப்போ அடுத்து வரக்கூடியது எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கொரி எப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கொரியாக நான் சொல்லித்தரேன். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல தான், இந்த ஏரியாவில் தான் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும், கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா ஒர்க்காக ஆரம்பிக்கும். ஓகேவா, சரி. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து PHP ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு C:\, போய்க்கோங்க. அங்கே எக்ஸாம்ப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள கஸ்டி டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, கஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கணும். போயிட்டு இதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இதான் வந்து நம்ம வெப்சைட் ரன், பொதுவாக நம்ம PHP ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ, இதில் வந்து ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி உருவாக்கிக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணுங்க, நான் உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மை லேப் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், டைப் பண்ணுறேன். ஒரு ஃபோல்டரை இதுக்குள்ளே உருவாக்குறேன், இந்த கஸ்டி டாக்ஸ்க்குள்ளே உருவாக்கி வச்சுட்டு அந்த மை லேப் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஸ்டார்ட்டில் போயிட்டு நோட் பேடை ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு நோட் பேடு தான், ரொம்ப சிம்பிள் தான். நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பேட் அல்லது நோட் பேட் ++ இதனால யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணணும். அகெயின் இதே மாதிரி PHPன்னு ஆரம்பித்து இதே மாதிரி க்ளோஸ் பண்ணணும். இதில் எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வெல்கம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஃபைலில் போயிட்டு சேவ் அஸ் அல்லது சேவ் அப்படின்னு கொடுங்க. கொடுக்கும்போது முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா C:\, எக்ஸாம்ப் அப்படிங்கிற ஃபோல்டரில் கஸ்டி டாக்ஸில் இந்த மை லேப் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன செய்யணும், ஃபைல் நேம் வந்து உதாரணத்துக்கு நான் demo.php அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் அஸ் டைப்பில் என்ன செய்யணும், ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் demo.phpன்னு ஒரு ஃபைல் வந்து உருவாயிடுச்சு. ஸோ ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி குரோமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகெயின் என்ன பண்ணுங்கள், லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், மை லேப்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ மை லேப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு என்டர். கீழே வந்து பார்த்தீங்கன்னா demo.php அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வெல்கம்ங்கிற மெசேஜ் கரெக்டாக வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து PHP ஒர்க் ஆகிடுச்சு அப்படிங்கிறதோடைய மீனிங் தான் இது. ஓகே, எதுக்கு இதை சொல்லித்தரேன் அப்படின்னா நீங்கள் போக போக இந்த MySQLையும் இந்த PHPயும் கனெக்ட் பண்ணி நம்ம என்னெல்லாம் வேலை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். திருப்பி நீங்கள் PHP myadmin-குள்ளே போகணுன்னா localhost/php-myadmin அப்படின்னு டைப் பண்ணாலே திருப்பி பழையபடி என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒர்க் ஆகிடும். ஸோ இந்த கார்னரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி ஷோ ஆகும், ஹைட் ஆகும். அண்ட் அகெயின் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். திருப்பி அந்த மை கம்பெனி அப்படிங்கிற அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே போகணுன்னா நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு
உள்ளே போயிடலாம். இதில் SQL அப்படிங்கிற இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து query எழுதிக்கலாம். இங்கே டேபிள் தேவையில்லைனா மை கம்பெனி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு எம்ப்ளாய்க்கு நேராக ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ட்ராப் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மொத்தத்தில் அந்த டேபிளே என்ன செஞ்சிடும், ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி நம்ம வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ ஃபர்தராக அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த SQL அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் போதும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்ப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து எல்லாமே ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள் எதுவுமே ரன் ஆகலை. காரணம் என்னென்னா நான் எக்ஸாம்ப் அப்படிங்கிற இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி ஓப்பன் வேணும்னா எக்ஸாம்ப் அப்படிங்கிறத போயிட்டு திருப்பி நீங்கள் கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ இதில் அகெயின் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ அகெயின் இதுக்குள்ளே வச்சுட்டு ரீலோட் பண்ணிங்கன்னா அகெயின் அது என்ன செஞ்சிடும், ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக ரீபின் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லி தந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுல்லாக இது வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா இந்த SQL லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த SQLite அப்படின்னு ஏற்கனவே ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோம். இப்போ பார்க்க போகிறது MySQL. இது எல்லாத்துக்குமே என்னதுன்னா இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் தான். ஒரு டேட்டா பேஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்க போகிறோம். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கூகுள் ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொரின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும், கொரின்னு ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது. ஸோ அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவே போட்டிருக்கிறேன். பட் அதுக்கெல்லாம் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த MySQL தான். சரியா, SQLite MySQL எல்லாமே நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றும் என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன கோட் அப்படின்னா கிரியேட் டேட்டா பேஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக என்னது கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு டேட்டா பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன டேட்டா பேஸ் நம்ம வந்து உருவாக்க போகிறோமோ அந்த டேட்டா பேஸோடைய பேரை இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். இதுதான் முதல் ஸ்டெப்பு. ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு என்ன செய்யும், டேட்டா பேஸே ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், டேபிள் கிரியேட் பண்ணணும். டேபிள்னா என்ன டேபிள், சிம்பிள். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னது அப்படின்னா உதாரணத்துக்கு என்ன இருக்கும், ஒரு எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ நான் என்ன செய்யறேன்னா ஒரு 3 டேபிளை நான் கிரியேட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அதில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஐடி நம்பர், ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் சேல்ஸ், மார்க்கெட்டிங், HR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டு அண்ட் அதுக்கு தனித்தனி ஐடி கொடுத்துட்றேன், 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா என்னன்னா எம்ப்ளாயி டேபிள்னு சொல்லிட்டு ரெண்டாவது டேபிள் கிரியேட் பண்ணுறோம். இது ஃபர்ஸ்ட் டேபிள், இது செகண்ட் டேபிள். ஸோ ரெண்டாவது டேபிளில் என்ன பண்ணுறோம்னா எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். அது எப்படி கிரியேட் பண்ணுறோம்னா எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேமு அண்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி. இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது இதோட மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ராஜாராமன் அப்படிங்கிறவர் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காரு, பாலா அப்படிங்கிறவர் எதில் இருக்காரு அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் இருக்காரு, குமார் அப்படிங்கிறவர் சேல்ஸில் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அகெயின் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அமௌண்ட் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கும் அதே மாதிரி ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறோம். சேல் ஐடி 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்றோம். அகெயின் எம்ப்ளாயி ஐடியில் என்னது 1 1. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இது என்ன அர்த்தம்னா ஸோ ராஜாராமன் அப்படிங்கிற அந்த எம்ப்ளாயி ஐடி இருக்கு இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு 1/9/2024 அன்னைக்கு 500 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாரு, 2/9 ஒரு 5000க்கு சேல்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை நீங்கள் முதல்ல, இதுதான் வந்து ஒரு டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேபிள் ஸ்ட்ரக்சர். இப்படி ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து டேபிள்ஸை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போக போக தான் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுதான் நம்ம இப்போது கற்றுக்க போகிறோம், எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணுறோம். அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கிரியேட்டு டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன், DEPTன்னு ஷார்ட்டாக கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணிக்கணும், ஓப்பன் க்ளோஸ் கடைசியில் செமிகோலன். இங்கே என்ன பண்ணுறோம், டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ இது வந்து என்னது அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னா ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடியில் நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன் இன்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இது என்ன ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் நேமை மட்டும் கொடுத்தா போதும், ஐடி கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே வந்து நம்பரை வந்து அதுவே இன்க்ரிமெண்ட் ஆகிடும். 1 2 3 நீங்கள் 3வது 4வது ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணும்போது அதுவே நம்பரை போட்டுக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ,
இது பிரைமரி கீ அப்படிங்கிறது என்னன்னா இந்த டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கு வந்து இதுதான் கீ, இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இது பிரைமரி கீன்னு கொடுத்துட்றோம். பிரைமரி கீன்னு கொடுத்துட்டாலே இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை நம்ம வந்து டூப்ளிகேட்டாக என்ன செய்ய முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து வேர் கேர் 100 அப்படின்னு கொடுத்துட்றோம். இது என்ன வேர் கேர் அப்படின்னா, ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா SQLiteல, இதில் வந்து ஒரு நேம் தான் கொடுக்க போகிறோம். ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், எழுத்துக்கள் இருக்கக்கூடியதான் அதில் டிபார்ட்மெண்ட் நேமில் ஸ்டோர் பண்ணுறதுனால ஸோ நான் வந்து 100 அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ என்ன அர்த்தம்னா 100 கேரக்டர் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டிபார்ட்மெண்ட் நேமில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாட் நல். இது என்ன நாட் நல் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் நேமை நீங்கள் என்ன செய்ய முடியாது, பிளாங்காக விட முடியாது. ஸோ அதுக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா நாட் நல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்போது ஒரு ஃபீல்டு 2 ஃபீல்டு கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபீல்டில் நம்பர் ஸ்டோர் பண்ண போகிறோம், அது பிரைமரி கீயாக இருக்குது. ஆனால் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணும்போது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸ் வந்து இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் எப்படி நம்ம டைப் பண்ணுறோம். அப்புறம் டிபார்ட்மெண்ட் நேமில் நான் என்ன செய்கிறேன், ஒரு ஸ்ட்ரிங்கு, அதாவது நான் வந்து எழுத்துக்களை நான் ஒரு நேம் தான் கொடுக்க போகிறேன். சேல்ஸு HR அப்படின்னு கொடுக்கறதுனால ஸோ அது வந்து ஒரு டெக்ஸ்ட் தான். அதனால் அதோடைய டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் கேர் 100 அப்படின்னு கொடுத்தாச்சு. நாட் நல் அப்படிங்கிறது அது எம்டியாக இருக்க முடியாது, ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணும்போது எம்டியாக விட முடியாது அப்படிங்கிற சொல்கிறதுக்காக நாட் நல் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அது என்ன பண்ணுறோம், அதே சேம் லாஜிக் தான். எம்ப்ளாயி ஐடி வந்து இண்டிஜராக இருக்குது, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பிரைமரிக்கு நான் இதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் எம்ப்ளாயி நேமு. அப்புறம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்தான். என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அடிஷ்னலாக எம்ப்ளாயி ஐடி கிரியேட் பண்ணியாச்சு, நேம் கிரியேட் பண்ணியாச்சு. பட் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்போ அதுக்காக என்ன செய்கிறோம், இங்கே ஒரு ஃபீல்டை புதுசாக உருவாக்குறோம். இதுக்கும் SQLiteக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் அது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதில் பார்ப்போம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடின்னு சொல்லி மூணாவதாக ஒரு இதை கிரியேட் பண்ணுறோம். அதில் நான் என்ன செய்கிறேன், நம்பர் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன்னு கொடுத்துட்டு ஒரு கமா கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி எப்படி ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா ஃபாரின் கீ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்குள்ளே இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்புறம் ரெஃபரன்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த டேபிளில் இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை நான் என்ன செய்கிறேன், நான் வந்து மேட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர். எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டாவது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது மூணாவதாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுறோம்னா சேல்ஸ் அமௌண்ட்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். சேல்ஸ் ஐடி, அப்புறம் இது அதே சேம் லாஜிக் தான், பிரைமரி கீன்னு கொடுத்துட்டோம். அப்புறம் எம்ப்ளாயி ஐடி இன்ட்டு இங்கே வந்து நேம்லாம் கொடுக்காம என்ன செய்கிறேன், அதோட நம்பரை மட்டும் கொடுக்குற மாதிரி செட் பண்ணுறேன். அமௌண்ட்டு இது என்ன டெசிமல் 10,2 அப்படின்னா, ஸோ அமௌண்ட் வந்து எப்படி இருக்கலாம்னா நீங்கள் வந்து 100 பாயிண்ட் என்ன செய்யலாம் 00 இப்படின்னு இருக்கலாம். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த டெசிமல். ஆக்சுவலாக ஃப்ளோட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டெசிமல் பாயிண்டில் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீ கொடுக்கணும். 10,2 கொடுக்கணும், இல்லை 12,2. இந்த 10 அப்படிங்கிறது வந்து மொத்த லென்த்து 1 2 3 4 5 6 சரியா. அப்போ நம்ம 6னா இங்கே 10ன்னு கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இப்படி இப்போ ஒரு 10,100.00ன்னு கொடுக்கலாம். அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, சேல் டேட் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ஒன்று சேர்க்குறேன். அதில் என்ன பண்ணுறேன்னா டேட் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா டைப். சேல் டேட்டில் எப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் இன்சர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து என்னென்ன ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் என்னென்ன மாதிரியான டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி ஐடி இருக்கு இல்லையா, இதை வந்து நான் என்ன செய்கிறேன்னா எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற டேபிளில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ஐடியோட நான் மேட்ச் பண்ணுறேன். அதை தான் நான் இங்கே சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன ஸ்டேஜுக்கு வரோம் அப்படின்னா எப்படி வந்து டிபார்ட்மெண்ட் டேபிளில் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா ஸோ உங்களுக்கு 2 டைப்பாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா ஒன்று வந்து இன்சர்ட் இன்டு டிபார்ட்மெண்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன செய்கிறோம் டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்றோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, அதை இங்கே கொடுக்க தேவையில்லை. எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டதுனால ஸோ டிஃபால்ட்டாகவே என்ன ஆகிடும் உங்களுக்கு வந்து அது வந்து இன்க்ரிமெண்ட் அதே நம்பர் போட்டுக்கும். சரியா, எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இன்சர்ட் இன்டு டிபார்ட்மெண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த ஃபீல்டோட பேர் அண்ட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன செஞ்சுக்கணும், இங்கே வந்து ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே சேல்ஸு, இங்கே ஒரு கமா,
அப்புறம் மார்க்கெட்டிங் இங்கே இருக்காமா, அப்புறம் சிங்கிள் கோட் போட்டு ஹச்ஆர், ஒரு கடைசியில் ஃபைனலாக செமிகோலன். ஃபைனலாக தான் என்ன செய்யணும், நீங்கள் வந்து செமிகோலன் போடணும். இது ஒரு ஸ்டெப்பு. சரியா? இதே அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுக்கணும். இன்சர்ட் இன்டு டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் நேம், வேல்யூஸ், சேல்ஸு, டிபார்ட்மெண்ட் நேம், வேல்யூஸ், மார்க்கெட்டிங். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. இது ஒவ்வொன்றுலையுமே நம்ம என்ன செய்கிறோம், இன்சர்ட் இன்ட்டுன்னு கொடுக்குறோம். பட் இதில் வந்து ஒரே லைன் தான். இன்சர்ட் இன்டு டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் நேம், வேல்யூஸ்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி 1 by 1 நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இது நீங்கள் எப்படின்னு நீங்கள் எப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெட்டர் வந்து மேலே உள்ளது தான். ஓகே, இப்போ நம்ம வந்து சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த கோட் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கார்டு வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற ஒரு டேபிளில் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடியை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். எம்ப்ளாயி நேமை கொடுக்குறேன், அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஐடியை கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ராஜன், அப்புறம் கமா 1, பாலா 2, குமார் 1. சரியா? அப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி என்ன செய்கிறேன், நான் வந்து ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2 டைப்பில் பண்ணிக்கலாம். ஒன்று மொத்தமாக இந்த ஃபார்மேட்டில் பண்ணிக்கலாம், அல்லது தனித்தனியாக இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட எது ஈஸியாக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அமௌண்ட் டேபிள். சேல்ஸில் வந்து எம்ப்ளாயி ஐடி, அமௌண்ட்டு, சேல் டேட் மட்டும் போடுறேன். பட் சேல் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்குறோம். இங்கே என்னென்னா எம்ப்ளாயி ஐடிக்கு நேராக 1, அமௌண்ட்டுக்கு நேராக அமௌண்ட்டை டைப் பண்ணுறேன். இங்கே சேல் டேட்டுக்கு பதிலாக இங்கே என்ன செய்யணும்னா இந்த மாதிரி தான் டைப் பண்ணணும். என்ன அப்படின்னா இயரு, மந்த்து, டேட்டு, இந்த ஃபார்மேட்டில் தான் என்ன செய்யணும். நீங்கள் வந்து இதே ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக் கரெக்டாக போய் இன்சர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து சேல்ஸ் அமௌண்ட் டேபிள் இன்சர்ட் பண்ணுறது பார்த்தாச்சு. இப்போ அடுத்த குறி என்ன அப்படின்னா, எப்படி இப்போ நம்ம வந்து 3 டைப் ஆஃப் டேபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். பட் எப்படி அது வந்து நான் போய் ஆட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இதுதான் குறி. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற டேபிளில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இன்சர்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அடுத்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்னு கொடுத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வரும். அடுத்து சேல் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேபிளோட ரெக்கார்ட்ஸும் காட்டும். இன்கேஸ் எனக்கு இந்த டேபிளில் எம்ப்ளாயி ஐடியும் நேமும் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா செலக்ட் எம்ப்ளாயி ஐடி கமா எம்ப்ளாயி நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ நமக்கு என்ன ஃபீல்டு தேவையோ அந்த ஃபீல்டை மட்டும் கொடுத்துக்கிடணும் இந்த ஸ்டாருக்கு பதிலாக. அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது மட்டும் எடுத்துகிட்டு வரும். அடுத்து ஃபில்டர் ரெக்கார்ட்ஸ். எப்படி வந்து ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னா நமக்கு ஒரு கண்டிஷன் சொல்லி, அதாவது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, நான் ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் எஸ்கியூஎல் லைட்டில் நான் சொல்லி தந்தது தான், அதே சேம் தான். வேர் அப்படின்னு போடணும். வேருங்கிற மட்டும் ஒரு வேர்டை மட்டும் கண்டிப்பாக சேர்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வேர் அப்படிங்கிற கமௌண்ட் இந்த இதை சேர்த்துட்டு இதில் எம்ப்ளாயி நேம் ஈக்குவல் டு ராஜன். ஸோ ராஜன் அப்படிங்கிற எம்ப்ளாயி இங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க நேம் அப்பெல்லாம் எடுத்துகிட்டு வா, ராஜனுடைய டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறதுக்கு தான் இந்த லைன். அப்புறம் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக என்ன செய்யணும், அண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை சேர்க்கணும். உதாரணத்துக்கு இங்கே என்னென்னா இந்த சிங்கிள் கோட் அவசியம் இல்லை, டேரெக்டாகவே நீங்கள் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ வேர் அப்படின்னு போட்டு டிபார்ட்மெண்ட் ஐடி, அதாவது 1வது டிபார்ட்மெண்ட் ஐடியில் ராஜன் அப்படிங்கிற டேட்டாவை மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இப்படி இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் அந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு வரும். இதுதான் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ஃபில்டர் பண்ணுறக்கூடிய மெத்தடு. போன வீடியோவில் நான் வந்து சொல்லிக் கொடுத்த அந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்து நம்ம ரெக்கார்டை எடுக்கிறது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதே சேம் லாஜிக் தான் இங்கே MySQLலையும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டு அப்டேட் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட். இப்போது இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்டில் உள்ள இன்ஃபர்மேஷனை நான் மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா அதுக்கு வர குறி என்னென்னா அப்டேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கணும். எம்ப்ளாயீஸ் அந்த டேபிளோட பேர் செட் அப்படின்னு கொடுத்துக்கணும். என்ன ஃபீல்டை மாற்ற போகிறேன். இப்போ எம்ப்ளாயி நேமில் நான் என்ன செய்கிறேன், ராஜாராமன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ ராஜாராமன் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகுது, வேர் அப்படின்னு போட்டுட்டு எம்ப்ளாயி ஐடி 1. அப்போது 1 அப்படிங்கிற எம்ப்ளாயி ஐடி இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நேமை என்ன செஞ்சிரு, ராஜாராமன் மாற்றிடு அப்படின்னு சொல்லி போடுறேன். நல்லா கவனிச்சுக்கணும். இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த வேர் அப்படிங்கிற கண்டிஷன். தயவு செஞ்சு இந்த அப்டேட் டேபிள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வேர் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன செஞ்சிடும்னா ஆல்ரெடி எம்ப்ளாயீஸ் டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டுக்கும்
எம்ப்ளாயி நேமை என்ன செஞ்சிடும், ராஜாராமனா மாற்றி விட்டுரும். அதனால் என்ன பண்ண, திருப்பி நீங்கள் ரிவர்ட்லாம் பண்ண முடியாது. அதனால் என்றைக்குமே கொரி லாங்குவேஜ் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் விட மாட்டாங்க. பட் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை எழுதும் போதோ அல்லது இன்னொரு டேட்டாவை ஏதாவது அக்சஸ் பண்ணும் போதோ நீங்கள் இந்த அப்டேட் கொரி யூஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வேர் கண்டிஷன் போடாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ரெக்கார்ட்லையுமே என்ன செஞ்சிடும், ராஜாராமன் வந்துடும். பட் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டில் மட்டும்தான் என்ன செய்யும், அது வந்து அப்டேட் ஆகும். இப்போ அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள், சேல் டேட் 2/9/24 இருக்கக்கூடிய டேட் இருக்கணும். அதே நேரத்தில் எம்ப்ளாயி ஐடி 1ன்னு இருக்கணும். ஸோ அந்த ரெக்கார்டை மட்டும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு என்ன செய்யணும், எனக்கு வந்து அமௌண்ட்டை மட்டும் என்ன செஞ்சிரு 5000 மாற்றிரு அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா அதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும், அப்டேட் சேல்ஸ் அமௌண்ட் டேபிளோட பேர் செட்டு அமௌண்ட் ஈக்குவல் டு 5000 அப்படின்னு கொடுத்துடணும். அப்புறமா வேர் கண்டிஷன் கொடுத்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வேளை எனக்கு மல்டிபிளாக பண்ணணும் சார், அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நீ செட் அப்படின்னு கொடுத்துட்டு எம்ப்ளாயி நேம் இஸ் ஈக்குவல் டு ராஜாராமன் கமா அமௌண்ட் ஈக்குவல் டு 5000 கமா வேறு எதாவது மாற்றணும்னா அப்படி கமா போட்டுக்கலாம். சரியா? இது வந்து டு அப்டேட் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்படி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணுறது, இதுக்கு தான் அந்த ஃபாரின் கீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு ரெக்கார்டை நான் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் நீங்கள். ஏன்னா டெலிட் ஃப்ரம் சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா இதோட நிறுத்திட்டீங்க அப்படின்னா சேல்ஸ் அமௌண்ட்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ ரெக்கார்ட்ஸுமே என்ன செஞ்சிடும், டெலிட் ஆகிடும். அதே நேரத்தில் வேர் அப்படின்னு கொடுத்துட்டு சேல் ஐடி 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு ரெக்கார்டு இருக்குது, இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து சேல் ஐடி 3 இருக்கிறத மட்டும் என்ன செய்ய டெலிட் பண்ணேன். அப்போ அந்த 3 அப்படிங்கிற இந்த ரெக்கார்டு மட்டும் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து இங்கே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் என்னதுன்னா இந்த மெத்தட், டு டெலிட் பர்டிகுலர் ரெக்கார்ட். இந்த வேர் சேல் ஐடி 3ன்னு கொடுத்த உடனே 3வது ரெக்கார்டு மட்டும் என்ன செஞ்சிடும், இந்த மாதிரி டெலிட் ஆகிடும். இதே வந்து இப்போ நீங்க டைரக்டா என்ன பண்றீங்க அப்படின்னா எம்ப்ளாயிஸ் டேபிள்ல போய் என்ன செய்யுங்க, ஒரு இதை வந்து டெலிட் பண்ண போறீங்க. டெலிட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு வேர் எம்ப்ளாயி ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்குறீங்க. அதாவது மெயின் டேபிள். அப்போ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு கேனாட் டெலிட் அப்படின்னு வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா ஸோ இந்த எம்ப்ளாயி ஐடி ஏன் அந்த பிரைமரி கீ ஃபாரின் கீ கொடுக்குறோன்னா அதுதான் காரணம். நீங்கள் டேரெக்டாக என்ன செய்ய முடியாது, எம்ப்ளாயிஸ் டேபிளில் டெலிட் பண்ண முடியாது. எதுக்காகனா அது ஆல்ரெடி சேல்ஸ் டேபிளில் போய் என்ன செஞ்சுருக்கும், லிங்க் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி லிங்க் ஆகிருந்தது அப்படின்னா உங்களால் என்ன செய்ய முடியாது, டேரெக்டாக டெலிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி எரர் வந்துடும். அப்போ என்ன செய்யணும், சேல்ஸ் அமௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டை டெலிட் பண்ணிட்டு தான் நீங்கள் இங்கே வரணும். அப்போ தான் அது டெலிட் ஆகும். ஸோ இதுக்காக தான் நான் ஃபாரின் கீ நம்ம யூஸ் பண்ண சொன்னது. இல்லை எல்லா ரெக்கார்டுமே காலி பண்ணுங்க அப்படின்னா டெலிட் ஃப்ரம் சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ரெக்கார்டுமே டெலிட் ஆகிடும். இது ரெக்கார்டு மட்டும் தான் டெலிட் ஆகும். பட் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். ஸ்ட்ரக்சர்னா என்னது அப்படின்னா அந்த சேல் ஐடி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும்தான் இருக்கும், மற்ற எல்லாம் டெலிட் ஆகிடும். ட்ராப் டேபிள் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரக்சரோட சேர்த்து நமக்கு முதல்ல எழுதணும் இல்லையா, கிரியேட் டேபிள் சேல்ஸ் அமௌண்ட் அதெல்லாம் எழுதியிருக்கோம்ல, அது எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ அது ரெக்கார்டும் டெலிட் ஆகணும், அதே நேரத்தில் அந்த டேபிளும் சேர்த்து டெலிட் ஆகிடும், அதோட ஸ்ட்ரக்சரும் டெலிட் ஆகணும். அப்படின்னா நீங்கள் ட்ராப் டேபிள் சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தெரியாமல் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க, நான் சொல்லி கொடுக்குறத வச்சு நீங்கள் எஸ்கியூஎல்ல போயிட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணி நீங்கள் அந்த டேபிளை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் இதே இந்த ஃபார்மேட்டில் டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு ரெக்கார்டை இப்படி டம்மியாக இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டேபிள்ஸை ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற லாஜிக்கு. இந்த ஜாயின் பண்ணுற கான்செப்ட் வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்கிட்ட 3 டேபிள் இருக்குது, டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்குது, எம்ப்ளாயி டேபிள் இருக்குது, சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது. ஸோ இந்த 3 எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், செலக்ட் இப்போ நம்ம வந்து எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற டேபிளில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஐடியையும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஐடியும் என்ன செய்யுது, சேமாக இருக்குது. சரியா? அப்போ நான் என்ன செய்கிறேன், செலக்ட் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஐடி கமா எம்ப்ளாயி நேம் கமா டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ இந்த எம்ப்ளாயி ஐடியும் நேமும் மட்டும் எங்கே இருக்கும், எம்ப்ளாயிங்கிற டேபிளில் இருக்குது. டிபார்ட்மெண்ட் நேம் எங்கே இருக்குது, டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டேபிளில் தான் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். அப்போ எப்படி கம்பைன் பண்ணுறோம், எம்ப்ளாயி ஐடி கமா எம்ப்ளாயி நேம் கமா டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டு
எம்ப்ளாயிஸ் கமா டேபிள் டிபார்ட்மெண்ட். ஸோ அப்போ அந்த 2 டேபிளோட நேமை கொடுத்துக்கணும். வேர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த லைன் கண்டிப்பாக கொடுக்கணும். எம்ப்ளாயிஸ் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா இப்படி கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இந்த மாதிரி அவுட்புட் எடுத்துகிட்டு வந்துடும். எம்ப்ளாயி ஐடி நேம் இஸ் டிபார்ட்மெண்ட் நேம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ரெக்கார்டில் என்ன மட்டும்தான் இருக்குது, எம்ப்ளாயி ஐடி இருக்கும், நேம் இருக்கும், ஆனால் டிபார்ட்மெண்ட் இருக்காது. அதை டிபார்ட்மெண்ட் டேபிள்லேருந்து என்ன செய்கிறேன், நான் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ அதுதான் இந்த மெத்தடு. அப்படி இல்லைன்னா இன்னொரு விதமாக எப்படி இந்த டேபிளை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இதே சேம் கோட் தான் எழுதுறேன். ஃப்ரம் எழுதுறேன், எம்ப்ளாயிஸ் ஃப்ரம்னு போட்டு எம்ப்ளாயிஸ்ன்னு போடுறோம். இந்த கமாக்கு பதிலாக ஜாயின் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த டிபார்ட்மெண்ட் அப்படியே கொடுத்துட்றேன். இங்கே வேர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன செய்கிறோம், ஆன் அப்படின்னு கொடுத்துட்றோம். அவ்வளோதாங்க வித்தியாசம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வேருக்கு பதிலாக என்ன செய்கிறோம், இங்கே வந்து ஆன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். அவ்வளோதான் வித்தியாசம். அட் சேம் டைம் இங்கே கமாக்கு பதிலாக இங்கே என்ன செய்கிறோம், ஜாயின் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ இது ஒரு டைப்பு. அப்படி இல்லைன்னா இன்னொரு டைப் சொல்கிறேன். செலக்ட் எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம் என்னது டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்ன்னு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு நேம் வைக்கணும். இ அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயீஸ்க்கு இ அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். ஜாயின் டிபார்ட்மெண்ட்டுக்கு டி அப்படின்னு வச்சிடுறேன். ஆன் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் எம்ப்ளாயீஸ்ன்னு போடுறதுக்கு பதிலாக இ டாட் டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுவும் சேம் ரிசல்ட்டை தான் கொடுக்கும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பின்னாடி ரொம்ப உபயோகப்படும். நெக்ஸ்ட் எப்படி 3 டேபிள் கனெக்ட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், 3மே தனித்தனி டேபிளாக இருக்குது. பட் எல்லாச்சும் 3மே என்ன செய்கிறேன், நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது நான் வந்து செலக்ட் இ டாட் எம்ப்ளாயி ஐடி, இங்கே முதல்ல இதை பார்க்கணும் நீங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்ன டேபிளை கனெக்ட் பண்ண போகிறீங்களோ எல்லாத்துலேயுமே காமனாக ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து நீங்கள் மேப் பண்ணணும். அதுதான் முக்கியம். என்ன அப்படின்னா, எம்ப்ளாயிஸ் டேபிளில் என்ன இருக்கும், எம்ப்ளாயி ஐடி இருக்குது. அதுக்கப்புறம் வேற எங்கே எம்ப்ளாயி ஐடி இருக்குது, சேல்ஸ் அமௌண்ட்டில் எம்ப்ளாயி ஐடி இருக்குது. அப்போ என்ன செய்கிறோன்னா இ டாட் எம்ப்ளாயி ஐடி இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு கொடுக்கணும். அண்டு அடுத்து எதெல்லாம் மேட்ச் ஆகுது, இந்த டேபிள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்கும், எம்ப்ளாயீஸில் என்ன இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது. அப்போ அந்த ரெண்டையும் இப்படி மேட்ச் பண்ணணும். இந்த மேட்ச் பண்ணுற கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அவ்வளோதாங்க, எல்லாமே முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா இப்படி கொடுத்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க. அப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா எதாவது எங்கெங்கே தேவை, இ டாட் எம்ப்ளாயி ஐடி, இ டாட் எம்ப்ளாயி நேம், டி டாட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டேபிள்லேருந்து எடு, இது வந்து சேல்ஸ் அமௌண்ட்லேருந்து எடு, அப்புறம் சேல்ஸ் அமௌண்ட் டேபிள்லேருந்து சேல் டேட் எடு. அப்போ என்னென்ன டேபிள்லேருந்து என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நீங்கள் கொடுக்க வேண்டும். இதுதான் 3 டேபிளை கனெக்ட் பண்ணக்கூடிய மெத்தட். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் போக போக உங்களுக்கு எதுக்காக இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் தோணும். பட் நீங்கள் ஃபியூச்சரில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்தது என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி 3 டேபிளை கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயும் எவ்வளவு டோட்டலாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா தேவைப்படுது அப்படின்னா, ஸோ அப்போது எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம், இப்போ ராஜாராமன் அப்படிங்கிறவர் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இங்கே ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட லைன் தான். இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன லைன்ஸ் தான். இதுவும் ஏற்கனவே சொன்ன லைன்ஸ் தான். அடிஷ்னலாக என்ன சேர்த்துருக்குறோம், இங்கே வந்து அடிஷ்னலாக ஒரே ஒரு வேர்டு தான், என்னது சம் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்குறோம். இந்த சம் அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளே எஸ் டாட் அமௌண்ட் அப்படின்னு போட்டாச்சு. எஸ் டாட் அமௌண்ட்னா சேல்ஸ் அமௌண்ட்டில் உள்ள அமௌண்ட்டு. எஸ் அப்படின்னு ஒரு வேர்டு. இது என்ன எஸ் அப்படின்னா, எஸ் டாட் அமௌண்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே அமௌண்ட்னு காட்டும். அதுக்கு ஒரு வேர்டை காட்டுறேன், என்னென்னா டோட்டல் சேல்ஸ்ன்னு எனக்கு காட்டு. எனக்கு அந்த அமௌண்ட்டெல்லாம் கூட்டி என்ன செய், டோட்டல் சேல்ஸாக எனக்கு காட்டினா போதும். அப்படின்னா டோட்டல் சேல்ஸுங்கிற வேர்டை வர வைக்கிறதுக்காக தான் இந்த அஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டோட்டல் சேல்ஸ்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே ஒரு வேர்டு இருக்கும், குரூப் பை அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். இதுவும் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் குரூப் பை இ டாட் எம்ப்ளாயி ஐடின்னு கொடுத்துட்டதுனால ஒவ்வொரு எம்ப்ளாயி ஐடி வைஸாக டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டேட்டா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதை தான் நான் இங்கே சொல்லி கொடுத்துருக்குறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான கோடு. இப்போ அதே கொஞ்சம் வித்தியாசமாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு தேவை. அப்படின்னா எப்படி பண்ணுறது? ஸோ இங்கே வந்து நமக்கு 2 டேபிள் இருந்தால் போதும். 3 டேபிள் தான். அதே சேம் லாஜிக் தான். இங்கே எல்லாம் எதுவுமே மாற்ற தேவையில்லை. பட் என்னென்னா குரூப் பை டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி, ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி எது வைஸாக வேணுமோ அதை இங்கே கொடுக்கணும். டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடினா இங்கே என்ன ஆயிடுச்சு, டிபார்ட்மெண்ட் ஐடி வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஐடி 1வது டிபார்ட்மெண்ட் ஐடி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, 2வது டிபார்ட்மெண்ட் ஐடி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கான லைன் இதுதான்.
d.department id _ d.department name அப்படின்னு கொடுத்த உடனே ஸோ அந்த ரெக்கார்டை மட்டும் எடுத்துட்டு வந்துடும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதாங்க, இதுதாங்க MySQL அப்படிங்கிற லாங்குவேஜில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இது போக அடுத்த வீடியோவில் நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, எப்படி வந்து ரெக்கார்ட்ஸ், இப்போ என்கிட்ட ஆல்ரெடி 5000 ரெக்கார்டு இருக்குங்க, அதை வந்து நான் MySQL எப்படி நான் இம்மிடியேட்டாக ஸ்டோர் பண்ணுறது, டேட்டா எங்கே வச்சுருக்கீங்க, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வச்சுருக்கீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே இது நீங்கள் கூகுள் ஷீட்டில் இருக்கா, நோ ப்ராப்ளம், அதை அப்படியே நீங்கள் MySQL நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது போக SQLiteல் ட்ரிகர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. அதனால் எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நான் சொல்லிக் கொடுக்குற எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைங்களையும் கற்றுக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நிறையா இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் போகிறோம். இந்த ஏஐ தொழில்நுட்பம் வர்றது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய வேலைகளை மிகவும் எளிமைப்படுத்தும். ஆனால் என்னதான் எளிமைப்படுத்தினாலும் அது எப்படி வேலை செய்யுது அந்த கான்செப்ட் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும், படிச்சு தான் ஆகணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இல்லைன்னா என்ன செய்யலாம், ஏஐ வச்சே நீங்கள் எல்லாத்தையும் நீங்களே அதுவே பண்ணிவிடும், பட் உங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் போயிடும். பட் அந்த இது சூழல் வளர்க்கக்கூடாது. அதே மாதிரி படிக்கிறனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய மைண்ட் வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டியாக எதை எப்படிலாம் பண்ணலாம், எப்படிலாம் ஒரு டேபிளை நார்மலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்க முடியும். அதனால் தொடர்ந்து இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் விடைபெறுவது உங்கள் சரவணகுமார். நன்றி.